குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் 2வது பாடம் வளர் தமிழ் என்ற பாடத்தில் உள்ள கருத்துக்களை நாம் இங்கே தொகுத்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு, உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்திருக்கின்றன. நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகபட்சம் வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் இருக்கும். வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இந்த கிளாக் வைஸாக பார்க்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் இந்த பக்கம் வருது. டா, யா, ழா. இதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி டா, இந்த பக்கம் வருது யா, இது ழா. இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள். பாருங்க இந்த பக்கம் நம்ம போடுவோம். இது நமக்கு வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க, ஒரு சில சொற்கள் நமக்கு முதல்ல எந்த இலக்கியங்களில் வந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. சொல் இலக்கியம். தமிழ்ங்கிற சொல் தொல்காப்பியத்தில் முதல்ல பயன்படுத்தினாங்க. தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில், தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம் என்ற இலக்கியத்தில் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர் மெய் தோன்றுகிறது. அடுத்தது வளமை மொழி. நம்முடைய ஒரு பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மொழியில் சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த 7 நிலைகள் என்னென்னு பார்ப்போம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்த 7 நிலைகள். அடுத்து சீர்மை மொழி. தமிழ் மொழியானது சீர்மை மிக்க மொழி. சீர்மைனா ஒழுங்குமுறை அப்படின்னு பெயர். ஒரு ஒழுங்கு முறையில் அமைந்திருக்கு. இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. எப்படி அது சீர்மை மொழி அப்படின்னு சொல்லிட்டு, உயர்திணைக்கு தாழ்த்திணை என்று இல்லாமல் அக்ரிணை, அல் கூட்டல் திணை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இதை நம்ம பிரிக்கலாம். இனிப்பு அல்லாத காய், பாகுனா இனிப்பு, அல்னா அல்லாத, காய்னா காய். இனிப்பு அல்லாத காய், அதை கசப்பு காயின்னு சொல்லாமல் பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம்முடைய தமிழ் மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்தது வளமை மொழி. நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இலக்கண நூல்கள் எதுனா தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் எதை சொல்கிறோம்னா 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் மொழியானது சொல்வளம் மிகுந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் மொழியில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் நிறைய பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாக பொருள் தரும். நம்முடைய பாடப்பகுதியில் மா என்ற சொல்லி பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சுருக்கமாக அதை எப்படி நினைவில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். திருமகள் கோவிலில் இருந்த பெரிய மரத்தில் விலங்கு ஒன்று இருந்தது. இதில் திருமகள், பெரிய மரம், விலங்கு அப்படிங்கிறது மா என்ற எழுத்தினுடைய பொருள். அடுத்தது அழகும் அறிவும் அளவோடு இருந்தால் அழைப்பார்கள். இதில் நமக்கு அழகு, அறிவு, அளவு, அழைத்தல் அப்படிங்கிறது மா என்ற சொல்லுக்குரிய பொருள், மா என்ற எழுத்துக்குரிய பொருள். மேன்மையான வயலில் வண்டு துகள்கள் இருந்தன. இதில் மேன்மை, வயல், வண்டு, துகள் அப்படிங்கிற பொருள் மா என்ற எழுத்துக்கு உண்டானது. அப்போ இதை நம்ம எளிமையாக இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நினைவில் வச்சுட்டோம்னா எளிமையாக இத்தனை சொற்களை பொருளை நம்ம மாக்கு நினைவு வைத்துக்கலாம். அடுத்ததாக வாங்க, இப்போ பாரதியார் நம்முடைய தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்.
தமிழ் மொழியில இனிமே இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் தொன்மையை சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு பிறந்தவனை நமக்கு தெரியவே தெரியாது, அவ்வளவு பழமையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வளர்மொழி. நம்முடைய தமிழ் மொழியானது வளர்ந்து கொண்டே போகக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழிக்கு முத்தமிழ் என்ற ஒரு பெயரும் உண்டு. இயல், இசை, நாடகம், முத்தமிழ் அப்படிங்கிறது. இப்போ இதில் இயல் தமிழ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இசைங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகம் அப்படிங்கிறது உணவில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். உரைநடை வடிவங்கள். எதெல்லாம் நம்ம உரைநடை வடிவங்கள்னு சொல்லலாம்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. எதெல்லாம் தமிழ் கவிதை வடிவங்கள்? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. இதெல்லாம் செய்யுள், கவிதை வடிவங்கள் நம்ம சொல்லலாம். அடுத்து தமிழ் மொழியானது புதுமை மொழின்னு சொல்கிறோம். புதுமை மொழினா இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைந்ததை தான் நம்ம புதுமை மொழின்னு சொல்கிறோம். இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடு பொறி, சர்ச் என்ஜின், செயலி, ஆப், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், வலஞ்சுழி, கிளாக் வைஸ், இடஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ். மொழியை கணினியில் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இப்போ கணினியில் நம்முடைய தமிழ் மொழியை ஒன்று உருவாக்கணும், அது எதனுடைய அடிப்படையில் இருக்கணும்? எண்களினுடைய அடிப்படையில் இருக்கணும். சரி, நம்முடைய தமிழ் எண்கள் நமக்கு இருக்குது. அந்த தமிழ் எண்களில் 1 முதல் 9 வரை என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 1 அப்படிங்கிறது கா. நம்முடைய முதல் எழுத்து உயிர்மையில் கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1னா கா. 2ங்கிறது ஊ. அப்போ 2 ஒரே மாதிரி இருக்கனால அது ஊ ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 3. இப்போ 3, 6, 9 அப்படிங்கிறது ஊ ஊ அப்படிங்கிறது முடியறதுனால உங்கு அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கக்கூடியது சு கு அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 4 சா அப்படிங்கும்போது நம்ம ஹிந்தியில் வந்து ஏக் தோ சார் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏக் தோ தி சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சார் ஞாபகம் வச்சுக்கலாம். 5 அப்படிங்கிறது ரூ மட்டும் நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணால் போதும். 7 அப்படிங்கும்போது ஏ அப்படி வரதுனால ஏ வச்சுக்கலாம். 8ங்கிறது ஆ. அடுத்தது 10க்கு நமக்கு தெரியும் 1க்கு கா, 0க்கு 0 போடுவோம். இதெல்லாம் வந்து தமிழ் எண்கள் எளிமையாக நம்ம இந்த மாதிரி நினைவில் வைத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தாவர இலைப்பெயர்கள். ஒவ்வொரு தாவரத்துடைய இலையும் நம்ம ஒவ்வொரு சொல் கொண்டு சொல்வோம். இப்போ ஆலமரம், அரசமரம், மாமரம், பலாமரம், வாழைமரம் இதெல்லாம் நம்ம இலைன்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரை, புல் அப்படின்னு சொல்லுவோம். நெல், வரகு, தாள்னு சொல்லுவோம். மல்லி, தழைன்னு சொல்லுவோம். சப்பாத்தி, களி, தாழை, மடல் அது அப்படியே அகலமாக இருக்கனால மடல் மாதிரி இருக்கனால மடல்னு சொல்லுவோம். கரும்பு, நாணல், தோகை சொல்லுவோம். பனை, தென்னை, ஓலைன்னு சொல்லுவோம். கமுகு பாக்கு மரத்தில் இருக்கக்கூடியது கூந்தல் நம்ம சொல்லுவோம். இப்போ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடியது தான். இப்போ கோரைப்புல், அருகம்புல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அகத்திக்கீரை, பசலக்கீரை, முருங்கைக்கீரை, நெல் தாள், மல்லித்தழை, கரும்பு தோகை, அடுத்து பனை ஓலை, தென்னை ஓலை இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் தான், எளிமையாக நினைவு வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். எந்த சொற்கள்லாம் 2000 ஆண்டுகளாக இருக்குது, இதெல்லாம் எந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாம் குறுந்தொகையில் இருக்குது. அதாவது பாம்பு, முதலை, மீனை பிடித்து செய்யலாம் அப்படிங்கிறத எளிமையாக நினைவில் வச்சுக்கலாம். இதெல்லாம் குறுந்தொகையில் இருக்குது. அடுத்து உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். உலகத்து ஊர்களில் உள்ள உயிர் மீது அன்பு, மகிழ்ச்சி, புகழ், முடிசூடி செல்வார்கள் மனிதர்கள் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து உலகம், ஊர், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், முடி, செல், அடுத்து ஒளி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். வேளாண்மைங்கிறது எதில் வருதுன்னா கலித்தொகை. இந்த மை முடியறதை ஞாபகம் வச்சுக்கலாம். உழவர், நற்றினை உழவர்கள் நாற்று நடுவார்கள், நாற்று நற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோடை, மருந்து, அகநானூறு கோடையில் அகத்தே மருந்து எடுத்துப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அகநானூறு. வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு இதெல்லாம் இன்னும் எதில் வருது அப்படின்னா திருக்குறளுங்கிறதுல வந்திருக்கு. பார், பெரும்பானாற்றுப்படை. இப்போ பார் ஈர் இடையினராக வருது, இங்கே பெரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளம் அப்படிங்கிறது 10 நமக்கு
வந்திருக்கு. இந்த சொற்கள்லாம் முதலில் நம்முடைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரித்தெழுதுகள் பார்ப்போம். தொன்மை அப்படின்னா பழமை, இடப்புறம் இடம் கூட்டல் புறம், சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை நம்ம சொல்லுவோம். சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம், கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ். இப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம், சேர்த்து எழுதிக்கலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிறது எந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியங்கிற இலக்கண நூலில் இருக்குது. இதில் தமிழன்கிறது முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இந்த வாக்கியமானது வந்திருக்கு. இதில் தமிழ்நாடு முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்கிய இது நீ கருதினே ஆயின், இதுவும் அதே சிலப்பதிகாரம் தான். தமிழன் கண்டாய், இப்போ தமிழன்கிறது அப்பர் தேவாரம் திருத்தாண்டகம். அப்போ இந்த வாக்கியங்கள்லாம் எந்த இலக்கியத்தில் வந்திருக்கு, நூலில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தமிழ் இலக்கியங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவையாக இருக்குது. அடுத்தது வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் அறிவுமதி. இது எந்த பாடல்னா பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இந்த பாடல் நாம் ஒரு முறை சொல்லலாம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ் வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துகள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது யார் எழுதியிருக்காங்கன்னா அறிவுமதி எழுதியிருக்காங்க. இப்போ நாம் அந்த பாடத்தில் இருக்க அனைத்துமே தொகுத்து கொடுத்துட்டோம். இதை மட்டும் நாம் பார்த்தா போதும், அந்த பாடம் நாம் படித்ததுக்கு சமம். தேங்க்யூ.